நல்லது வெல்ல வேண்டும் என்றால் ஏன் இத்தனை தடைகளை கடக்க வேண்டும்? தர்மத்தின் பாதையில் தான் நல்லது உதிக்கின்றது. ஆனால் தர்மத்தின் பாதையோ எளிதானதல்ல கார்த்திகேயா, மிக கடினமானது. எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கு இரு பாதைகள் இருக்கும், சரியானது மற்றும் தவறான பாதை. தவறான பாதையில் சென்றால் இலக்கை நிச்சயமாக நாம் அடைந்துவிட முடியும். ஆனால் அதன் மகிழ்ச்சியை சில நொடிகள் மட்டுமே நம்மால் அனுபவிக்க முடியும். எந்த இலக்கானது சில நொடிகளுக்கு மட்டுமே மகிழ்ச்சியை தருகிறதோ அந்த இலக்கை நீ அடைந்தும் பயனில்லை. தவறான பாதை இலக்கின் வேர்களை அசைத்து விடுகிறது. ஆகையால் தவறான பாதையில் நாம் பெறும் அனைத்தும் வெகு விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். சரியான பாதை என்றுமே கடினமானது. ஏனென்றால் அந்த பாதையில் சென்றால் பல சோதனைகளை கடக்க வேண்டும். இந்த கடினமான பாதையும் ஒரு மனிதனை உருக்கி அவனை மேம்படுத்த உதவுகிறது. அந்த மனிதனின் மனம் பொலிவடைந்து அழகாக மாறுகின்றது.